ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இந்த லெசனில் ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது. இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 273 ட்ரக் அண்ட் இட்ஸ் கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ட்ரக்கோட டெஃபனிஷன் எழுதிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் டைட்டில் மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் பேஜில் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பார்மகாலஜிக்கல் எஃபெக்ட், classification based on the target system, classification based on the site of action. Next page number 277 therapeutic action of different classes of drugs title மட்டும் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 273 கீமோதெரப்பி, இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு தெரப்பாட்டிக் இண்டெக்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 274 ஆன்டிபயோட்டிக்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 277 ட்ராங்குலைசஸ். ஃபஸ்ட்டு ட்ராங்குலைசஸ் அப்படின்னு என்ன எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் ஆக்ஷன், அது என்ன வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் எழுதிக்கோங்க. மேஜர் ட்ராங்குலைசஸ், மைனர் ட்ராங்குலைசஸ். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, எனி ஒன் எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக யூசஸ் எழுதிக்கோங்க. டயக்ராம் தேவையில்லை. பேஜ் நம்பர் 278 நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸு, இது ஃபுல்லாக எழுதணும். எக்ஸாம்பிள் வந்து மொத்தம் இங்கே 3 டைப் கொடுத்துருக்காங்க. 3 டைப்லேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும். டயக்ராம் தேவையில்லை. யூசஸ் வந்து ஃபுல்லாக எழுதிடணும். நெக்ஸ்ட் அதே பேஜில் நார்கோட்டிக் ட்ரக்ஸு, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது 2 தான் இருக்குது மொத்தமாகவே, 2மே எழுதிக்கோங்க. அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் யூசஸ் எழுதிக்கோங்க. டயக்ராம் தேவையில்லை. பேஜ் நம்பர் 279 லோக்கல் அண்ட் ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ், மோட் ஆஃப் ஆக்ஷன் யூசஸ் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ்லேயும். சேம் பேஜில் ஆன்டசிட்ஸ், மோட் ஆஃப் ஆக்ஷன் யூசஸ் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, எனி 2 எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 282 ஆன்டிசெப்டிக்ஸ், மோட் ஆஃப் ஆக்ஷன் யூசஸ் எனி ஒன் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், மோட் ஆஃப் ஆக்ஷன், இதுக்கு வந்து யூசஸ் கொடுக்கல, இதுக்கு எக்ஸாம்பிள் எனி ஒன் எழுதிக்கோங்க. புக் பேக்கில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்டிசெப்டிக்ஸ் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. அப்படி கேட்டாங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸு, மோட் ஆஃப் ஆக்ஷன் யூசஸ் 2 டைப் இருக்குது. 2 டைப்லேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. அதே பேஜில் கீழே வந்து ஃபுட் அடிட்டிவ்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 283 இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ், மொத்தம் 8 பாயிண்ட் இருக்குது. 8மே எழுதிக்கோங்க. அதே பேஜில் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பென்சாயிக் ஆசிட், சார்பிக் ஆசிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. சேம் பேஜ்லேயே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 284 டோட்டல் ஃபேட்டி மேட்டர், இதிலிருந்து இந்த வரைக்கும். இந்த கொஷினை வந்து டிஎஃப்எம் அப்படின்னு கூட கேட்கலாம். பேஜ் நம்பர் 285 டிட்டர்ஜென்ட்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். மொத்தம் இதில் 3 டைப் இருக்குது. ஆனயானிக், கேட்டயானிக், நான் அயானிக் அப்படின்ட்டு இருக்குது. இங்கே மேலே இருக்க நேம் மட்டும் எழுதினா போதும். கீழே கொடுத்துருக்க இந்த நேமில் எழுத வேணாம், இதுலேயும் இது எழுத வேணாம். பேஜ் நம்பர் 286 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெர்மோபிளாஸ்டிக் அண்ட் தெர்மோசெட்டிங், இது வந்து பேராவாக கொடுத்துருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கோங்க. அதோட டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் போட்டு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 288 ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஃப்லான், இந்த கொஷினை PTFE இப்படின்னு கூட கேட்கலாம்.
ரியாக்ஷன் எழுதிட்டு அதோட யூசஸ் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 289 ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைலான் 6,6 அண்ட் இட்ஸ் யூசஸ். ஃபுல்லாக ரியாக்ஷன் எழுதிட்டு யூசஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைலான் 6 ரியாக்ஷன் எழுதிட்டு அதோடைய யூசஸ் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 290 ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெரிலின். இந்த கொஷினை ப்ரிப்பரேஷன் ஆஃப் டாக்ரான் அப்படின்னு கூட கேட்கலாம். ரியாக்ஷன் எழுதிட்டு யூசஸ் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 291 கோபாலிமர் வித் எக்ஸாம்பிள். இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 292 வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். இதிலிருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பியூனா என் அண்ட் இட்ஸ் யூசஸ். அதே மாதிரி ரியாக்ஷன் எழுதிட்டு இங்கே வந்து யூசஸ் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 293 ப்ரிப்பரேஷன் ஆஃப் பியூனா எஸ். இதுக்கு வந்து யூசஸ் கிடையாது, ரியாக்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் வித் எக்ஸாம்பிள். இதுலேருந்து இது வரைக்கும். மொத்தம் இதில் 4 எக்ஸாம்பிள் இருக்குது. எனி 2 எழுதிக்கோங்க. தான் இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 284 கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். இதில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். இதே மாதிரி அக்யூரேட்டாக ட்ரா பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, சிம்பிளாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் ஒரே ஒரு 5 மார்க் தான் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். 15th லெசனை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எதுவும் இல்லை, எல்லாமே படிச்சு தான் ஆகணும். இதில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருப்போம். 2-3 கொஷின்ஸ் தான் பார்க்காம இருப்போம், அதையும் பார்த்துடலாம். செகண்ட் கொஷின், நேம் ஒன் சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஆக்ட் ஆஸ் போத் அனால்ஜெசிக் அண்ட் ஆன்டிபைரட்டிக். இதுக்கு ஆன்சர் வந்து ஆஸ்பிரின். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஆஸ்பிரின் ஸ்ட்ரக்சர், ஆஸ்பிரின்னு கீழே எழுதிக்கோங்க. அசிட்டல் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th கொஷின், ரைட் த ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே ஆன்சரை தான் அதுக்கும் எழுதணும். லாஸ்ட்டாக 17th கொஷின், கிளாசிஃபை த ஃபாலோவிங் ஆஸ் லீனியர் பிரான்ச்டு ஆர் கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பேக்கலைட், அது வந்து கிராஸ் லிங்க்டு பாலிமர். செகண்ட் வந்து நைலான் 6,6, அது வந்து லீனியர் பாலிமர். LDPE பிரான்ச்டு பாலிமர். HDPE வந்து லீனியர் பாலிமர். அவ்வளோதான் இந்த வீடியோவோட 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு உண்டான 15 லெசன்ஸ்க்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து இந்த லெசன்ஸ்க்கு உண்டான இன்சைட் 1 மார்க்ஸ் வீடியோலாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.